إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்கள் யாவையும் அழகிய முறையில் படைத்து அதை மிக அழகான முறையில் பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்லாஹுவின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் அகிலத்தின் அருட்கொடை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் அன்னவர்கள் வழிகாட்டி தந்த அடிப்படையில் தங்களுடைய நல்வாழ்க்கையினை வாழ்ந்து மறைந்த தோழர்கள் தோழியர்கள் முஃமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவினுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் அவனது அளவிலா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை துவங்குகின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவன் இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகத்தில் சில முக்கியத்துவம் வாய்ந்த கட்டளைகளையும் அடிப்படை சித்தாந்தங்களையும் திருமறை குர்ஆன் வழியாக இறைவன் நமக்கு அறிவுரையாக கூறுகின்றான். பொதுவாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணிசமான முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடுவதிலும் உலகத்தினுடைய இன்பங்களில் சுகபோகங்களில் மூழ்கி திளைப்பதிலும் தங்களது காலங்களையும் தங்களது பெரும் உழைப்பையும் பங்களிப்பையும் அதற்காகவே செலவிட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் பற்றி முஃமின்களாகிய நமக்கு இறைவன் அறிவுரையாக கூறும்போது திருமறை குர்ஆனில் நபி மொழிகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் இறைவன் உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் பற்றி மூமின்களுக்கு இறைவன் பாடம் நடத்துகின்றான். அதில் இறைவன் சொல்லும் போது யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது லஐபுன், விளையாட்டானது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது லஹுன், வீணான வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஜீனத்துன், அலங்காரமான வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சிகரமானது. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை என்பது
உங்களில் ஒருவருக்கு குறையுள்ள செத்த ஆட்டை விட மதிப்பில் கீழ்நிலையில் உள்ளது. இந்த உலக வாழ்க்கை என்பது கொசுவின் ரெக்கைக்கு கூட சமமாகாது என்பது போன்ற ஏராளமான அறிவுரைகளை உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிவுரையாக கூறுகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையை இதுவே நிரந்தரம் என்று, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் நிலையானது, அந்த மறுமை வாழ்க்கைக்கான விதைகளை இந்த உலகத்தில் விதைத்து அதை அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் உள்ள முஸ்லிம்கள் பெரும்பாலும் இந்த உலகத்திற்காகவே தங்களது பெரும் முயற்சிகளையும் தங்களது பெரும் பங்களிப்புகளையும் உலக வாழ்க்கைக்காகவே செலுத்துவதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக உலக வாழ்க்கையில் பெரும்பாலான முஸ்லிம்கள் இரண்டு மிக முக்கியமான விஷயங்களுக்காக அதிகம் முக்கியத்துவம் அளிப்பதையும் அந்த இரண்டு விஷயங்களுக்காக உலக வாழ்க்கையில் அதிகம் முயற்சிப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆனில் அந்த இரண்டு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எதை நோக்கி மக்கள் எதற்காக அதிகம் மெனக்கெடுகிறார்களோ, எதற்காக அதிகம் உலக வாழ்க்கையில் முயற்சிக்கிறார்களோ, அந்த இரண்டு விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு திருமறை குர்ஆன்ல இறைவன் குறிப்பிடுகிறான். அதுல அல்லாஹ் சொல்லும் போது அல்மால், ஒன்று மனிதன் மெனக்கெடக்கூடிய அதிகம் முயற்சிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அல்மால். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான வார்த்தை. செல்வங்கள், காசு பணங்கள், நகைகள், பொருட்கள் அனைத்திற்கும் மால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்மால் செல்வங்கள், வல்பனூன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். செல்வங்களும் நீங்கள் சம்பாதித்த செல்வங்களும் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தின் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சிகள் தான் அது. நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் நீங்கள் சம்பாதித்த பொருளீட்டிய செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சிகள் தான். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும்போது அதிகமான பொருள் வளத்தை பெற்றிருக்கிறார், அதிகமான பொருளாதார செல்வங்களை பெற்றிருக்கிறார். அதனால் அல்லாஹ்விடத்தில் அவர் சிறந்தவர் என்று ஆகிவிடுவாரா என்றால் ஆக மாட்டார். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும்போது பிள்ளை பேரை அதிகமாக அடைந்து கொண்டார். ஆண் மக்கள் என்றும் பெண் மக்கள் என்றும் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார். அதனால அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்றோ அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றவர் என்றோ ஆகிவிட மாட்டார். எப்ப அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் அல்லாஹ்வினுடைய அன்பும் மறுமையில் ஈடேற்றமும் நமக்கு கிடைக்கும் என்றால் தொடர்ச்சியாக இறைவன் சொல்கிறான், இந்த ரெண்டும் உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சிகள் என்று சொல்லிவிட்டு வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நற்செயல்கள் தான், நிலையான நல்லறங்கள் தான், கைருன் இன்த ரப்பிக்க ஸவாபன், உம்முடைய இறைவனிடத்தில் கூலியால் மிக சிறந்ததும், வ கைருன் அமலா, நீங்கள் மறுமையில் எதிர்பார்ப்பதில் சிறந்ததும் பாக்கியாத்து ஸாலிஹாத் தான், நிலையான நற்செயல்கள் தான். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நிலையான நல்லறங்கள் தான், நிலையான அமல்கள் தான் நாளை மறுமை நாளில் நீங்கள் ஈடேற்றம் பெறுவதற்கு காரணமாக அமையும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகின்றான். மனிதர்களுக்கு இறைவன் அறிவுரை சொல்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள், காசு பணத்தை நோக்கி விரைகிறீர்கள். அதுதான் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத் தருமா என்றால் பெற்றுத் தராது. காசு பணத்தை வைத்து இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். அதை சேகரிப்பதற்காக பல்வேறு வகைகளில் முயற்சிக்கிறீர்கள். அதை காசு பணங்களை திரட்டுவதற்காக பல்வேறு வகைகளில் திட்டம் போடுகிறீர்கள். ஆனால் அதை அனைத்தையும் விட உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு வகைகளில் முயற்சிக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக, படிப்பிற்காக, அவர்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக பல வழிகளில் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய திட்டத்தை வேறு வகையில் நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நிலையான நற்செயல்களை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய இறைவனிடத்தில் கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும். நாளை மறுமை நாளில் நீங்கள் ஈடேற்றம் பெறுவதற்கு அதுதான் காரணியா அமையும் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர், இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4வது ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கத்திற்குரிய தோழர், நபிகள் நாயகம் அவர்களுடைய மருமகனாகவும் இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் உலக வாழ்க்கையை நோக்கி விரையக்கூடியதை பார்க்கிறார்கள். மறுமையை மறந்தவர்களாக, நற்செயல்களை மறந்தவர்களாக, நன்மையான காரியங்களை செய்வதற்கு பதிலாக உலக வாழ்க்கையை நோக்கி அவர்கள் விரைந்து கொண்டிருக்கும் போது மக்களை அழைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். இர்தஹலத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கை வஹிய முதுமிரா, உங்களை பின்னோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறது, நீ பின்னாடி வாங்க, நீ பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி நன்மையை விட்டு உங்களை பின்தங்கி உங்களை இந்த உலக வாழ்க்கையை அழைத்துக் கொண்டிருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரா, ஆனால் மறுமை வாழ்க்கையோ வஹிய முக்பிலா, நீங்கள் முன்னோக்கி வாருங்கள் என்று உங்களை நன்மையின் பக்கம் முன்னோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஃபகூனு மின் அம்பாயில் ஆகிரா, எனவே மறுமைக்குரிய பொறுப்பாளர்களாக, உரிமையாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அம்பாய் துன்யா, இந்த உலகத்தினுடைய உரிமையாளர்களாக, பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் சொல்லிவிட்டு அலி அவர்கள் ரொம்ப அழகா பேசுறாங்க. மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல் யௌம், இந்த உலக வாழ்க்கை என்பது அல் அமல், செயல்களுக்குரிய வாழ்க்கை. நன்மையோ தீமையோ இந்த உலகத்துல செயல்கள்ல மட்டும்தான் நம்ம ஈடுபட முடியும். அந்த செயல்களுக்கான நன்மையை செய்தால் இறைவன் சொர்க்கத்தையோ, நன்மையை அதிகம் செய்து விட்டதால் இந்த உலகத்திலேயே நமக்கு சொர்க்கத்தையோ, தீமையை அதிகம் நாம் செய்து விட்டதால் இந்த உலகத்திலேயே நரகத்தையோ இறைவன் நமக்கு தரப்போவதில்லை. அலி அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அல் அமல், இந்த உலக வாழ்க்கை என்பது அல் அமல், செயல்களுக்குரிய வாழ்க்கை. வலா ஹிசாப், இந்த உலகத்தில் எந்த ஒரு விசாரணையும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான இந்த உலகத்துல? நன்மையான காரியங்கள் அதிகமா செய்றீங்க, உங்களுடைய நன்மையை எடை போட்டு பாக்குறேன், உங்களுக்கு சொர்க்கம் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். இல்ல பாவ செயல்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், இன்னாங்க நரகம் என்று அல்லாஹ் நரகத்தை இந்த உலகத்தில் தந்து விடுவானா? இல்லை. அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுடைய செயல்பாடுகளுக்குரிய வாழ்க்கை, விசாரணை இந்த உலகத்துல கிடையாது. வகதா, ஆனால் நாளை மறுமை வாழ்க்கையோ அல் ஹிசாப், விசாரணை மட்டும்தான். வலா அமல், எந்த ஒரு அமலும் மறுமையில் நீங்கள் செய்ய முடியாது. அல்லாஹ் வாய்ப்பளிப்பானா? மறுமையில் போய் நாம் நின்றதற்கு பின்னால், யா அல்லாஹ், நன்மையான காரியங்கள்ல சிலவற்றை விட்டு விட்டு இங்கே நான் வந்து விட்டேன், திரும்ப இறைவா நீ என்னை அனுப்பு, உலகத்திற்கு நீ என்னை திரும்ப அனுப்பு, நற்செயல்கள்ல நான் ஈடுபட்டு விட்டு இங்க வந்து விடுகிறேன். யாருக்காக வாய்ப்பு கொடுப்பானா? நாளை மறுமை நாள்ல சில மனிதர்கள் நரகத்தில் கருகுவார்கள். நரகத்தினுடைய அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கே அவர்கள் கதறி கூப்பாடு போடுவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா, இறைவா இதிலிருந்து எங்களை வெளியேற்று, இதனுடைய வேதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல், உலகத்தில் வாழும் போது வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அந்த வாய்ப்புகளை தவற விட்டு விட்டோம், இறைவா வாய்ப்பளி, நல்லறங்கள் செய்வதற்கு, நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பளி என்று கதறுவார்கள். அல்லாஹ் வாய்ப்பளிப்பானா? இன்னாங்க டைம் வச்சுக்குங்க, சில குறிப்பிட்ட காலங்களை எல்லாம் கொடுத்து நீங்க போய் உலகத்துல போய் வாழ்ந்துட்டு வாங்க நமக்கு சொல்லுவானா? சொல்ல மாட்டானுங்க. அல்லாஹ் பதிலளிப்பான், அவலம் நாம் இருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர, படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர், படிப்பினை பெறக்கூடியவர் படிப்பினை பெறும் அளவிற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்நாளை நான் தரலையா? ஃபதூகு ஃபஜாக்குமுன் நதீர், எச்சரிப்பவர் உங்கள்கிட்ட வரலையா? இறை தூதர் வந்தாரு, பல்வேறு அறிவுரைகளை உங்களுக்கு சொன்னாரு, நன்மையான காரியங்களை நோக்கி நீங்கள் விரையுங்கள், பாவச் செயல்கள் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அறிவுரை சொன்னாரு. சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வரலையா? வந்தார்ல, ஃபதூகு, நீங்கள் அனுபவியுங்கள், ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், உங்களுக்கு எந்த உதவியாளரும் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ் சொல்லிடுவானுங்க. நம் அருமையில் நான் வாய்ப்பு கேட்டால் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானா? வாய்ப்பை தரமாட்டானே. இன்றைக்கு சமூக சூழலை யோசித்து பாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் ஆழமான கேள்வியை எழுப்பி பாருங்கள். இந்த உலகத்திற்காக பலதரப்பட்ட வகைகளில், பல்வேறு விதங்களில் உலகத்திற்காக அழிய போகக்கூடிய, அழிய இருக்கிற இந்த உலகத்திற்காக பலதரப்பட்ட வழிகளில் நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய முயற்சிகளை பல விதங்களில் நான் செலுத்துகிறேன். அழிய போகக்கூடிய இந்த உலகத்திற்காக நான் செலுத்துகிறேனே, அழியாத மறுமைக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன்?
நற்செயல்கள்ல, நல்ல அமல்களில் நான் எதை சேமித்து வைத்திருக்கிறேன்? சிந்தித்தோமா? யோசிச்சு பாருங்க. நற்செயல்கள்ல ஆர்வம் காட்டுவதை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நன்மையான காரியங்கள்ல நான் மறுமைக்காக என்னுடைய சேமிப்புகள் கரெக்டா இருக்கு, மறுமைக்கான சேமிப்புகளில் அனுதினமும் நான் ஈடுபட்டு வருகிறேன், என்னுடைய சேமிப்புகள் மறுமைக்காக இவ்வளவு சேமிப்புகள் இருக்கிறது, இப்ப எனக்கு மலக்குல் மௌத் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றினாலும் அவரிடத்தில் நான் வாய்ப்பு கேட்க மாட்டேன், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் பயணிக்கிறோமா இந்த உலகத்துல? யோசிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்தில் ஆழமா கேள்வி எழுப்பாருங்க. உண்மையிலே நான் ரெடியா இருக்கிறேன், மலக்குல் மௌத் இப்ப வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றினாலும் ரெடியா என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தயாரா இருக்கிறேன், வாய்ப்பை உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், அப்படியா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பேரை பார்க்கிறோமே, எவ்வளவோ படிப்பினைகளை நம் கண் முன்னால் எவ்வளவோ நபர்கள் மரணிப்பதை பார்க்கிறோமே, எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் அழிவதை பார்க்கிறோமே, கண் முன்னால் பார்க்கும் போதும் நாம் படிப்பினை பெற்று விட்டோமா? நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வருந்தி நம்ம தௌபா கேட்டு விட்டோமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுகிறானே, அவலா யரவுன, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அன்னஹும் யுஃப்தனூன் ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ அல்லது 2 தடவைகளோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். சும்மலா யதூபூன வலாஹும் யذكرூன், அதற்கு பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காத நிலையிலேயே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாவ மன்னிப்பு கேட்காதவர்களாக, தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளாதவர்களாக, வலாகும் யذكرூன், சிந்திக்காதவர்களாக, படிப்பினை பெறாதவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ படிப்பினைகளை கண் முன்னால பார்க்கிறோமே, பார்க்கும்போது நம்ம யோசிக்க வேணாமா? குறிப்பாக ஒவ்வொரு தருணங்கள்லையும் அல்லாஹ் சில வாய்ப்புகளை, சில சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குவான். சந்தர்ப்பங்களை கொடுத்து நற்செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்தும் நாம் தவற விட்டோமே ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு நபி மொழியில, வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், இன் காமத் அஹதிக்கும் அல் கியாமா, வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம திடீர்னு கியாமத்து நாள் வந்துருச்சு, மறுமையினால நம்ம எல்லாருமே நம்பி இருக்கிறோம். கியாமத்து நாள் திடீர்னு உங்களில் ஒருவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் கியாமத்து நாள் வந்து விட்டால், ஒஃபி யதிஹி ஃபஸீலா, கியாமத்து நாள் சமீபத்துல வந்துருச்சு, பார்த்தா கியாமத்து நாள் வரப்போகுது, ரெடியா இருக்கு, கியாமத்து நாள் அவருக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது. ஒஃபி யதிஹி ஃபஸீலா, அவருடைய கையில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மரக்கன்றை தவிர, ஒரே ஒரு மரக்கன்று மட்டும் கையில் வச்சிருக்காரு. ஃபல் யக்ரிஸா, கொஞ்சம் கூட அவர் தாமதிக்க வேண்டாம், உடனேயே அந்த மரக்கன்றை பூமியில் நட்டு வைத்து விட்டு நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? கியாமத்துல வந்துருச்சு, எந்த அமலும் செய்ய முடியாது, வாய்ப்பே இல்லை உங்களுக்கு, திடீர்னு கையில மரக்கன்று மட்டும் தான் இருக்கு, யோசிக்காது, மரக்கன்றை பூமியில் நட்டு வைத்து விடட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மை நோக்கி ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ அமல்கள் அந்த சந்தர்ப்பங்களா நம்முடைய வாசல் கதவை தட்டி கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம தான் அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அமல்கள் வந்தா கூட, அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கூட, அத டைம் இருக்குல்ல, இப்பயா நமக்கெல்லாம் இப்பயா மூத்து வர போகுது, டைம் என்ன இப்பயா இருக்கு, இன்னும் பாத்துக்கிறோம், இன்னும் நமக்கு வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்பு வரும்போது பாத்துக்கிறோம் என்று அலட்சியப்படுத்தியவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த நன்மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தால் எப்படி இந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபாட்டோடு, மறுமைக்கான தயாரிப்புகளோடு, மறுமைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை அற்பமாக தான் நம்ம கருதணும் என்று அவர்கள் கருதி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு நபித்தோழர், உஹது போர் நடந்துட்டு இருக்கு. உஹது போர் நடைபெற்ற அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியும். அந்த உஹது போர் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். போர் நடந்துட்டு இருக்கும்போது வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐது இன் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா உக்தல், இந்த போரில் நான் கொல்லப்பட்டால், பங்கேற்று நான் கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால், அம்ஷி பிரிஜ்லி ஹாதிஹி ஸஹீஹத்தன் பில் ஜன்னah, கால் ஊனம் இருக்கு, ஊனமான சஹாபி, அவரு கால் ஊனம் உள்ள சஹாபி, ஹேண்டிகேப்ட். அவர் சொல்றாரு, கால் ஊனம் இப்ப எனக்கு, ஆனா
இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் சரியான கால்களுடன் சொர்க்கத்திற்குள் நான் நுழைவேனா? எப்ப ஊனமா இருந்தா பரவாயில்ல, இங்க ஊனமா இருந்து யார் கேலி பேசினாலும் பரவாயில்லை. எனக்கு மறுமையில் சொர்க்கத்திற்குள் நுழையும் போது, அல்லாஹ்வின் முன்னால் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்கும் போது சரியான கால்களுடன் நான் பிரவேசிப்பேனா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, சொர்க்கத்துக்குள்ள போகும்போது சரியான கால்களுடன் நீங்க நுழைவீங்க. கேட்டு போயிடுறாரு. உகது போரெல்லாம் முடிஞ்சிருது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம், போர் நடைபெற்று முடிந்து விட்டால் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய உடல்களை அடையாளம் பார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை. ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய உடல்களை அடையாளம் கண்டு கொண்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் இந்த நபித்தோழருடைய முகம் படுகிறது. இறந்து போய் கிடக்காது. அவர் கிடக்கும் போது அந்த நபித்தோழருடைய முகத்தை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொல்கிறார்கள், கன்னி அன்னுர் இலைக், உன்னை நான் அப்படியே பார்ப்பது போன்று உள்ளது. பிரிஜிலிக்க ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் சரியான கால்களுடன் இவர் பிரவேசிப்பதை அப்படியே இப்போது நான் பார்ப்பது போன்று உள்ளது. அவர் அப்படியே நடந்து போறது அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இலக்கெல்லாம் அப்படியா? நம்ம உண்மையிலே இந்த உலகத்தில் வாழும் போது அந்த மாதிரி நியத்து எல்லாம் நமக்கு முதல்ல உண்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் நான் வாழ்வதே அல்லாஹ்விற்காகத்தான். உலகத்தில் நான் வாழ்வதே நான் நற்செயல்கள் செய்வதற்குத்தான். அல்லாஹ் வாய்ப்பளித்திருப்பது எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்குத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதானங்க சொல்றான், அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத், இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் லியப்லுவக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அமலில் செயலில் அழகானவர் யார் என்பதை அல்லாஹ் பரிசித்து பார்ப்பதற்குத்தான். சும்மா அல்லாஹ் வாழ விட்டுருக்கான நம்மளை வாழ வைப்பதற்கு காரணமே நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான். இந்த உலகத்திற்காக நீங்கள் வாழ்கிறீர்களா, மறுமைக்காக நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்குத்தான். நீங்க என்னென்ன பண்றோம்? அற்பமான இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பெறுவதற்காக பல வழிகள்ல முயற்சிக்கிறோம். மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வழிகள்ல முயற்சிக்கிறோம். திருமணம், இஸ்லாத்துல திருமணத்தை பற்றி நிறைய அறிவுரைகள் உண்டு. திருமணம் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஒரு ஆண் மகன் தான் யாரை திருமணம் முடிக்க போகிறாரோ அந்த பெண்ணிற்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குறைகளை மனம் ஒன்று நீ கொடுங்க. ஆனா நம்ம ஊர்ல நடைமுறை என்ன? மகர் கொடுத்து முடிப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதை விட வாங்கி முடிப்போம், டௌரி வாங்கி முடிப்போம், வரட்சை வாங்கி கல்யாணம் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா, நகையா, பொருளா, எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? எதுக்கு? உலகத்தினுடைய அற்பமான ஆதாயத்திற்கு. இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இதையெல்லாம் குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பானே. விசாரிக்கும் போது அல்லாஹ்விடத்தில் என்ன நாம் பதிலளிப்போம்? கொஞ்சம் முன்னாடி வந்து பின்னாடி ஆள் நிக்கிறாங்க, இந்த இடையில உள்ள கேப் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் கேட்பான்ல, இந்த உலகத்திற்காக நீ வாழ்ந்தாயே, வரதட்சணை வாங்குவது இஸ்லாத்துல உள்ளதா? எங்கேயாவது திருமறை குர்ஆன்லயோ நபிமொழிகள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வாங்கி கல்யாணம் முடிங்க ஒரு அறிவுரையா எப்படி இருக்கா? அறிவுரையா எப்படி நீங்க கொடுத்து திருமணம் முடிங்க அப்படிங்கறதா அறிவுரை. அதற்கு அப்படியே நேர்மாற்றமா எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம நினைக்கிறோம்? உலக பொருளாதாரத்தின் மீது ஆசை, பேராசைப்படுறோம். அந்த காசு போனா நமக்கு வரணும், அதை வச்சு நம்ம வாழ்ந்துடணும், அந்த செல்வத்தை நம்ம பெருக்கிக்கிறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு நம்ம மறந்துடுறோம், எப்ப வேணாலும் நமக்கு மூட்டு வரும். எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நொடிப்பொழுதில் மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை கைப்பற்றி கொண்டு போய்கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இந்த உலகத்தில் என்ன சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க? கடன் வாங்கிட்டு இருந்தீங்களா? பொருளாதாரத்தை எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தீங்க? வீட பாதியிலே கட்டிட்டு விட்டுட்டீங்களா? இதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. நேரம் வரும்போது ஒரு ஆத்மாவிற்கு அதற்கான தவணை வந்து விட்டால் இதா அஜலுஹா, அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு வாழ்வை அளித்திருக்கிறான். அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அளித்திருப்பதற்கான அடிப்படையான காரணம் இந்த உலகத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம், நன்மையான காரியங்களை நமக்கு ஏற்படக்கூடிய ஏராளமான வாய்ப்புகளை நாம் தவறவிடாமல் நற்செயல்கள்ல அதிகமாக ஈடுபட்டு பாவமான காரியங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தனக்காக தேடியது, தான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல்ல தேடியது அப்படின்னா இருப்பிடத்தை அல்ல, நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்பாடு செய்தது பள்ளிவாசல் தான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது நிறைய நபித்தோழர்கள் எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்களுடைய வாகனம் ஒரு இடத்தில் அமர்ந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாதா அல் மன்சில், இதுதான் நமக்குரிய இடம், இதுதான் நம்ம பள்ளிவாசல் கட்டுவதற்குண்டான இடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தை பற்றி விசாரிக்கும் போது 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம், அது சஹல் சுஹைல் அப்படிங்கிற பெயர்ல உள்ள அந்த சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சிறுவர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த பள்ளிவாசலுக்காண்டி கொடுங்க, இது அல்லாஹ்வுடைய ஆலயம் எழுப்புவதற்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்ய இருக்கிறோம், இந்த இடத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த சிறுவர்கள் மறுத்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, காசுக்கு தர மாட்டோம், பல் நஹபஹு லக்க, அன்பளிப்பா நாங்க தர்றோம். அவங்களுடைய பெருந்தன்மை அது. நபித்தோழர்களுடைய பெருந்தன்மை எப்படின்னா, உலகத்திற்காக எதையுமே அவங்க வச்சுக்கிட்டது இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அனாதை சிறுவர்கள் அவங்களுடைய பராமரிப்புக்கு யாருமே கிடையாது. இந்த ஒரு பொருளாதாரம் தான் அவங்களுக்குன்னு இருந்த இடம். அந்த இடத்த கூட மஸ்ஜிதுன் நபவி அமையப்பட்டிருக்கக்கூடிய இடம் அந்த சஹல் சுஹைலுக்கு சொந்தமான இடம் தான். அந்த இடத்துலதான் இப்ப உலகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற இறை ஆலங்கள், இறை இல்லங்களில் காபத்துல்லாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, மதீனாவில் உள்ள பள்ளிவாசல் அமையப்பட்டிருப்பது சஹல் சுஹைலுக்கு சொந்தமான இடம். அன்பளிப்பா கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இல்ல நான் என் பொருளாதாரத்தை கொடுத்தா வாங்குவேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கப்பட்ட இடம் தான் மஸ்ஜிதுன் நபவியினுடைய துவக்க இடம். அப்ப அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் நபித்தோழர்களோடு சேர்ந்து அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். எதுக்கு அப்படின்னா, பள்ளிவாசல்கள் என்பது முஸ்லிம்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்ம உயிரோடு கலந்தது பள்ளிவாசல்ன்றது. அதனாலதான் இன்னைக்கு நாங்க ராமர் கோயில் கட்ட போறோம், பாபர் மஸ்ஜித் இடித்த இடத்தில் ராமர் கோயில் திறப்பு விழா ஏற்பாடு செய்ய போறோம்னு சொல்லும் போது கூட நம்முடைய யாருடைய உள்ளமும் அதற்கு ஒத்துக்கொள்ளல. யாரெல்லாம் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, எப்ப ராமர் கோயில் திறப்பு அன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட, உயிரே போனாலும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டோம், அல்லாஹ் அக்பர் தான் எப்பவுமே சொல்லுவோம், அது எப்படி ஜெய் ஸ்ரீராம் நாங்க சொல்லுவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இறை இல்லங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்முடைய உயிரோடு கலந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரோடு எப்படி பள்ளிவாசல் கலந்ததோ அதனாலதான் நம்முடைய உயிரோடு கலந்து இருக்கிற காரணத்தினாலதான் இந்த இடத்த கூட பெருநாம்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த கூட வாங்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம், அதற்காக எவ்வளவு நம்ம அர்ப்பணிப்பு செய்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மதுரை மாவட்டத்தில் உள்ள தத்தநேரி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறது. கடந்த வாரமே இந்த பள்ளிவாசல் இடம் சம்பந்தமா அறிவிச்சிருப்பாங்க. அந்த தத்தநேரி பகுதின்றது ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி. மக்கள் இருக்கிறதே தௌஹீத் சகோதரர்கள்னு ஒரு 4-5 சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் ஒரு இடத்தை நம்ம பள்ளிவாசலுக்குன்னு அமைக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா ஃபுல்லா முஸ்லிம் மக்களே ரொம்ப குறைவா உள்ள இடம். ஆனா அவங்களுக்குன்னு இறை இல்லம் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த இறை இல்லம் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த 7-8 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மர்க்கஸ் அமைப்பதற்கான இடம் வாங்குவதற்கான ஒரு தொகை செலவிடப்பட்டு ஏறத்தாழ அந்த இடத்துல ஒரு 2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு 16 லட்சம் ரூபாய் அளவிற்கு பொருளாதாரம் ஆகிறது. மொத்தம் பத்திர பதவி எல்லாம் சேர்த்து அதுல அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இப்போ வரைக்கும் ஒரு 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு 8 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு வசூல் செய்து விட்டோம். இன்னும் ஒரு 6 லட்சம் ரூபாய் இருந்தால் பள்ளிவாசல் கட்டுமான தொகை அந்த மர்க்கஸினுடைய இடத்தினுடைய தொகை முழுமையா முடிஞ்சிடும். அதனால அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒரு ஊர்ல அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான இடம் நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய இறை இல்லங்கள் தான். அல்லாஹ்விற்கு ரொம்ப கோபத்திற்கு இடணும் கடை வீதிகள் தான். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆண்களும் பெண்களும், ஆண்களுக்கு வெளியே துண்டேந்து நிற்போம், தாராளமாக இறை இல்லத்தினுடைய பணிகள் அதுல கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் திக்ர் செஞ்சா, குர்ஆன் ஓதுனா, தஸ்பீஹ் செய்தால், அவர்கள் இறை நினைவில் ஈடுபட்டால், தொழுதால், அவர்கள் செய்யக்கூடிய பள்ளிவாசல்ல செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் உங்களுக்கு யார் ஏற்பாடு செய்தீர்களோ அதுல உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு இந்த பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக இடம் வாங்குவதற்காக வெளியே துண்டேந்தி வசூல் செய்வோம். தாராளமாக வாரி வழங்குங்கள். அதே போன்று ஜிபேல கொடுக்கக்கூடியவர்கள்
போன்பே, ஜிபேல கொடுக்கக்கூடியவங்களும் ஜிபேக்கான நம்பரும் இருக்கு, இந்து பிரசுரத்துல இருக்கு. அதுலயும் நீங்க என்ன செய்யலாம், பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்யலாம், அந்த நன்மையை அடைஞ்சுக்கலாம். அதை கவனத்துல கொண்டு தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.